சண்டே குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த சண்டே எங்கடா கிளம்பிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? மார்னிங் 9:30 பஸ் ஏறி சேலம் போயாச்சு. என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு லஞ்சுக்கு நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 9:30 பஸ் ஏறி அங்கே ரீச் ஆகிறதுக்கு எனக்கு 11:30 ஆகிடுச்சு. லஞ்ச் வெளியில் ஆர்டர் பண்ணிக்கலாம் தான் இருந்தோம். பட் வேண்டாம், நம்மளே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி குரூப்பில் பேசியிருந்தது. நான் சமைக்க மாட்டேன், நான் தான் மொதல் ஆளாக கை தூக்குனேன். பட் இங்கே சமைச்சதும் மொதல் ஆளாக நான் தான் ஆரம்பித்தேன். ஸோ லஞ்ச் எல்லாம் நாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாமே வேலைகளை ஷேர் பண்ணிக்கிட்டு மெனு பிளான் பண்ணிவிட்டு எல்லாமே வாங்கிட்டு சூப்பராக லஞ்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த சண்டே அவ்வளோ சந்தோஷமாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக போச்சுன்னு சொல்லலாம். ஸோ இயர்லி ஒன்ஸ் நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிப்போம். நாங்கள் காலேஜ் பாஸ் அவுட் 2011. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் மீட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். கொரோனாக்கு அப்புறம் நான் ஒன் டைம் மீட் பண்ணப்போ ஜாயின் பண்ணல, அதுக்கப்புறம் இப்போ தான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த கெட் டுகெதர் ரொம்பவே நல்லா போச்சு. எங்களோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தரோட வீட்டில் தான் நாங்கள் மீட் பண்ணியிருந்தோம். ஸோ அவள் வீட்டையும் ஒரு வழி பண்ணிவிட்டு பட் கிளம்பி போகும்போது அவளுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டோம். லஞ்ச் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா வெஜ் எல்லாம் போட்ட பன்னீர் புலாவ், மஷ்ரூம் கிரேவி, சப்பாத்தி, அது கூடவே சோயா சுக்கா, இதெல்லாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து ஷேர் பண்ணி கடகடன் ஒர்க் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே அவங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நான் சனா சாந்தினியும் கூட்டிகிட்டு வரல, அவங்களுக்கு பஸ்ஸு சேராது. ஸோ அதனால் நான் மட்டும்தான் கிளம்பி வந்திருந்தேன். ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பசங்களுக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஃபுட்டு சாப்பிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு, காலேஜில் சாப்பிட்டது. ஸோ செம்ம மெமரியாக ரொம்ப சந்தோஷமான நாளாக போச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இந்த ஜோன் பார்த்திங்கன்னா என்னோடய மோஸ்ட் கம்ஃபர்ட் ஜோன். நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற ஷாலினியாக கண்டிப்பாக இந்த ஜோனுக்குள்ளே நான் இருக்கவே மாட்டேன். அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பேன். இவங்க எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும். இவங்க எல்லாருமே யூடியூப்பில் பார்க்குற ஷாலினி இல்லையே இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் நான் சண்டே இருந்தேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியான சண்டே. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நேரமாக உட்காந்து நல்லா அரட்டை அடித்து சிரித்து பேசிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரிகர்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சூப்பராக ஒரு ரீல்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஈவினிங் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பாய் சொல்லிவிட்டு பிரிய மனசு இல்லாமல் கிளம்பி ஈரோடு சேர்ந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரீல்ஸை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி கெட் டுகெதர் பிளான் பண்ணியிருக்கீங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.